ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடக்கிடுவாங்க மனிதா. அதாவதுங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறத கேட்டாதான் நமக்கு வந்து அந்த வயித்தெரிச்சல் வரும், வெறுப்பு வரும், காண்டு வரும். ஆனா சில பேர்லாம் பேசுறாங்கன்னு கேட்டாலே நமக்குள்ள வந்து அப்படியே ஒரு டென்ஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வரும் பாருங்க. அது நம்பர் 1 கேட்டகரி, நம்பர் 1 முதலிடத்தில் அதை யார் பிடிப்பான்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் தான். அதாவது ஆதவ் அர்ஜுன்லாம் பேசுற பேச்சை கேட்டா திமுக காரனுக்கு தான் கோவம் வருமானா? கிடையாது. எங்க டிவிகே காரனுக்கே கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு பேச்சை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் பண்ணுவாரு. அதாவது வெறுப்பு அரசியல் நம்பர் 1, இன்னொன்னு என்னன்னா சிம்பத்தி அரசியல், இன்னொன்னு என்னன்னா பழிவாங்கும் அரசியல். அதாவது ஒன்னு சிம்பத்தியை வச்சு ஓட்டு கேட்கறது, இன்னொன்னு வந்து மத்தவங்க மேல பழிய போடுறது, மொத்தமா பழிய போடுறது. அதாவது 2 வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க பண்ண ஒரே அரசியல் ஒண்ணுதான். ஒன்னு சிம்பத்தியா, அதாவது பாவமா ஓட்டு கேட்கறது, இன்னொன்னு மொத்தமா ஒருத்தர் மேல பழிய போட்டுட்டு ஓட்டு கேட்குது. இதை மட்டும் தான் பண்ணாங்க. அதான் ஆட்சியை கொடுத்துட்டாங்கல்ல. ஏங்க நான் என்ன கேட்கிறேன்னா, இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, சந்தோஷம். அதை பார்த்துதான் மக்கள் வந்து சரிப்பா நீங்க ரொம்ப அழுகுறீங்க, சரிப்பா விஜய் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு ஆட்சி அரசாங்கத்தையே எடுத்து உங்க கையில கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பத்தி ஓட்டு கேட்கிற விதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல ஆதவ் அர்ஜுனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பேசுறாரு. எங்க திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஸ்டாலின், திமுக ஸ்டாலின், திமுக ஸ்டாலினுங்க. ஏங்க கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் to 38 மினிட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா நேத்து பேசினார். அந்த 38 நிமிஷமும் ஐயோ எப்ப அழுகுறாங்க. ஏன் இந்த அழுமூஞ்சி அரசியல் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன் எதுக்கு அழுமூஞ்சி அரசியல்? ஜெயிச்சிட்டீங்கல்ல, ஜெயிச்ச பிறக்குமா இந்த அழுமூஞ்சி அரசியல் பண்ணுவீங்க? இன்னுமா தூக்கி தூக்கி திமுக மேல பழியும், ஸ்டாலின் சார் மேல பழியும், உதயநிதி ஸ்டாலின் சார் மேலயும் பழிய போட்டு இருப்பீங்க. ஏங்க மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு அரசியலை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க. அவரு தான் ஒரு 30 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டுல இருந்தாப்ல, அரசியல் தெரியாது. ஒரு 2 வருஷமா தான் அரசியலுக்குள்ள வந்தாரு. நம்ம மக்களும் ஓகே அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, அவர் பேசுற திறமையை பார்த்து, அவர் வந்து போராட்டம் பண்ற திறமையை பார்த்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா கவர்ச்சினா கோச்சிக்கிறாங்க நீங்க வேற. அதனால மனுஷன் போராடி இருக்காப்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக. அதை பார்த்துதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு விஜயை ஜெயிக்க வச்சுட்டாங்க. சரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கு இருக்கு. அவரு வந்து திருச்சி கிழக்குல வந்து எல்லாத்துக்கும் திமுக மேல பழிய போடுறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து நல்லா வாயில வந்துடும் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஓகே. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவர் ஏதோ பேசிட்டு போயிட்டாருன்னு கூட வச்சுப்போங்க. எங்க ஆதவ் அர்ஜுன், நீங்க கிட்டத்தட்ட திமுக கூட பழகிருக்கீங்க, அவங்க கூட அரசியல் செஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா விசிகால இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறமா டிவிகேல இருந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு கொஞ்சமாச்சு அரசியல் நாலேஜ், அறிவுன்றது இருக்கும். ஒரு ஆளுங்கட்சியா உங்களை ஆக்கிட்டாங்க. ஆளுங்கட்சியா ஆக்கின பிறகு ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல நம்ம என்ன பேசணும்? எங்க இந்த தொகுதிக்கு நாங்க என்னென்ன செய்ய போறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன திட்டங்களை கையில வச்சுட்டு இருக்கோம், எப்படிலாம் அதை செயல்படுத்த போறோம், இதை தானே பேசணும். எங்க 38 நிமிஷத்துல ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் திமுகவை பத்தி பேசுறீங்கன்னா தப்பே கிடையாதுங்க. ஏன்னா 38 நிமிஷமா திமுகவை பத்தி பேசுவீங்க? அதுவும் அந்த சிம்பத்தி, அதாவது அழுமூஞ்சி அரசியல். சிம்பத்தியா எப்படிடா நம்ம ஓட்ட கேட்கறது? அதாவது கண்டென்ட் இவங்களுக்கு கிடைக்குதா இல்ல இவங்களே ஏற்படுத்திட்டு கண்டென்ட் எடுத்துட்டு வராங்களானே நம்மளுக்கு தெரிய மாட்டுது. எங்க திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி கேண்டிடேட் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பல்லவி அக்கா. அதாவது ஆரம்பிச்சிட்டாரு இவரு. எங்க பல்லவி அக்கா 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும் போது எங்க அண்ணன் சீட்டு கொடுத்தாரு தெரியுமா? கொடுக்கட்டும், சந்தோஷம்தான். 8 மாசம் பிரெக்னென்ட் லேடிக்கு சீட்டு கொடுத்தீங்க, சந்தோஷம் தான். அதை பார்த்து தானே அக்காவுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி மக்களே. ஏங்க விஜய் மூஞ்சி, விஜய் ஃபேம்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? எப்பா பாரியா, ஒரு 8 மாசம் கர்ப்பிணி பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேக்குதையா, எப்படின்னா நம்ம இந்த பொண்ணை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைச்சுதானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்புறமா திருப்பி என்ன பிரெக்னென்ட் லேடி பிரெக்னென்ட் லேடி பிரெக்னென்ட் லேடின்னு அழுவுறீங்க. ஏங்க தி அதர் சைடு எடுத்து பாத்தீங்களா? திமுக வேட்பாளரை ஓரம் தள்ளி வைங்க, திமுக வேட்பாளர் அப்படி இருக்கட்டும். எங்க தி அதர் சைடு நின்னுது யாருன்னு பாத்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். அதாவது
நம்ம ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு பாருங்க, பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரே, அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி ஏங்க அவங்களும் ஓட்டு கேட்டு சுத்துறாங்க. அவங்க எப்படி ஓட்டு கேட்டு சுத்துறாங்க? தன் கூட பிஞ்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, அவங்க பாவம் வீடு வீடா தெரு தெருவா போயிட்டு அவங்களும் ஓட்டு கேட்டு சுத்துறாங்க. ஆனா மக்கள், நான் கூட என்ன நினைச்சேன்னா, திருவிக நகர்ல கண்டிப்பா திமுக ஜெயிக்காது, அங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த சிம்பத்தி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு, பரிதாப ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. மக்கள் எப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க நம்புனா, இந்த மக்கள் எத்தனை போயிட்டு பல்லவி அக்கா குத்தி பல்லவி அக்காவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. இதுவே பல்லவி அக்கா ஜெயிக்காம அங்க திமுக வேட்பாளர் ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இதே ஆதவ அர்ஜுனா என்ன தெரியுமா பேசிருப்பாரு? பல்லவி அக்கா ஓரம் தள்ளிட்டு இருப்பாரு, பல்லவி அக்கா வேஸ்ட்ன்ட்டு. நம்மளுடைய பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் எங்க வேட்பாளர் தோத்திருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி வீடு வீடா ஓட்டு கேட்டு சுத்துறாங்க. ஆனா திமுக அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு, எது ஆம்ஸ்ட்ராங் வைஃப் ஜெயிக்க கூடாதுன்னு இங்க இவ்வளவு பணம் செலவு பண்ணி அவங்கள வீழ்த்தி இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களே தெரிஞ்சுக்கோங்க, பாருங்க அக்காவை தோக்கச்சிருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு கேவலமான அரசியல் பண்ணியிருப்பாரு ஆதவ அர்ஜுனா. ஆனா இன்னைக்கு உட்காந்தீங்கன்னு அந்த ஆம்ஸ்ட்ராங்க பத்தியும் பேசல, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பத்தியும் பேசல, அந்த பல்லவி அக்கா சப்ஜெக்ட தூக்கிட்டு வந்துட்டாரு. அதாவது நான் சொன்ன பாருங்க, கண்டென்ட் இவங்களுக்குன்னு சிக்குமா இல்ல இவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு வருவாங்களான்னு கேட்டேன் பாருங்க. அந்த மாதிரிதான் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் நடந்து போச்சு. அதாவது ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழா, அந்த திறப்பு விழாக்கு ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேயர் தாங்க. ஏங்க இவங்களுக்கு புரோட்டோகாலும் ஒன்றும் தெரியாது, ரூல்ஸும் ஒன்றும் தெரியாது, ரெகுலேஷன்ஸும் ஒன்றும் தெரியாது. ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்றது ஒரு தொகுதிக்கு தான், பட் மேயர்ன்றது கிட்டத்தட்ட சென்னை பெருமாநகராட்சிக்கே ஒரு 16-17 சட்டமன்ற தொகுதி வரும். அவை அனைத்துக்கும் ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேயர் தான். மேயர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்லுவாங்க. ஏங்க அவங்க தான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணி ஓப்பனே பண்ணணும். இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இவங்க கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்றாங்க, மேயர் கட் பண்றாங்க. அப்ப பின்னாடில இருந்து ஒரு கை வருது, எது பின்னாடில இருந்து ஒரு கை வருது ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? இதே மாதிரி ஒரு திமுக காரன் செஞ்சிருந்தா எவ்வளோ கீழ்த்தனமா நீங்க பேசிருப்பீங்க. ஆனா உங்க எம்எல்ஏ செஞ்சா அதை அப்படியே தூக்கி பழியை யார் மேல போடுறீங்க? மேயர் மேல போடுறீங்க. ஏன் மேயர் வந்து அவங்களுக்கு விட்டு தரக்கூடாதா? ஏங்க விட்டு கொடுத்திருப்பாங்க. எப்பனா நீங்களே கேட்டுருவோம், ஏங்க நான் ரிப்பன் கட் பண்ணுவா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு, இல்லம்மா நீ கட் பண்ண கூடாதுமா, நான் தான்மா கட் பண்ணும் அப்படின்னு கட் பண்ணிருந்தா நானே அவங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறேன். ஏங்க அவங்க தான் ஆசைப்பட்டாங்களா கட் பண்ண விட்டு இருக்கலான்ட்டு. பட் இவங்க ஏங்க வீட்டுல இருந்தே கத்திரிக்கோல் எடுத்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதாவது எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றவங்களே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க, அந்த தட்டு கத்திரிக்கோல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த கத்திரிக்கோல் எடுத்து மேயர் கட் பண்றாங்க. ஆனா இவங்க வீட்டுல இருந்தே ஒரு கத்திரிக்கோல், அப்ப இது ஏதோ செட்டிங் பண்ணி தானே நீங்க வந்திருக்கீங்க. அங்க மேயர் எப்படி இருந்தாலும் கட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இதை வந்து நம்ம ஒரு பரிதாபம் ஆக்கணும், நம்ம எடுத்து நடுவில் கத்திரிக்கோலை விடுவோம். இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? ஏன்னா இந்த அரசியலுக்கு வந்து ஏன்னா இதுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்க. அதாவது எனக்கு புருஷன் வேணாம் அவர் தான் வேணும் அப்படின்னாலும் நார்மலைஸ் பண்றாங்க, எனக்கு குழந்தை வேணாம் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நார்மலைஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ற கேரக்டர்ஸ் தான் இதையும் நார்மலைஸ் பண்றாங்க. ஏன்னா புரோட்டோகால்ன்றது என்ன? மேயர் தான் வெட்டணும், மேயர் வெட்டிட்டு அப்புறமா நீங்க வந்து கேண்டில் ஏற்ற வேண்டியதானே. அங்க ஒரு பிரச்சனை. இது வந்து கத்திரிக்கோல் கட் பண்ற இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க கேண்டில் ஏத்துற இடத்துல எஸ் மேயர் தான் ஃபர்ஸ்ட் ஏத்துவாங்க, ஏத்திட்டு கொடுப்பாங்க. ஒண்ணு கலெக்டர் ஏத்தணும், இல்ல நீங்க ஏத்துங்க. அதுக்கு கோச்சிக்குன்னு அதுதான் எப்படா சிம்பத்தி தேடுறது இந்த மக்கள் கிட்ட. அழுமூஞ்சி அரசியலுங்க அங்க. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் அரசியல் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டங்க. அதாவது ஒரு வீரனோட மோதிடலாம். இவ்வளவு நாள் திமுக அதிமுக எப்படி மோதும்னு பாத்தீங்கன்னா, வீரன் திமுக இங்கன்னா அதிமுக இங்க, இவன் ஒண்ணு பண்ணா அவன் ஒண்ணு பண்ணுவான், அவன் ஒண்ணு பண்ணா இவன் ஒண்ணு பண்ணுவான், எதிர்த்து மோதுவாங்க. ஆனா டிவிகே கிட்ட மோதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க பண்ணுறது அழுமூஞ்சி அரசியல், பரிதாப அரசியல், சிம்பத்தி ஓட் கெய்னர்ஸ் இவங்க. ஏங்க அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு ரீல்ஸ் போட்டாங்க பாத்தீங்களா? மேயர் இப்படி அநியாயம் பண்றாங்க, ஒரு பல்லவி புது பொண்ணு, அதுவும் 8 மாசம் குழந்தையோட இருந்த பொண்ணு, அதுவும் டெலிவரி ஆன பிறகு உடனே வந்த பொண்ணுக்கு கத்திரிக்கோலை தரல, மெழுகுவத்தை தரல, இப்படிலாம் அராஜகம் பண்ணி என்னங்க இது? ஏங்க சீஃப் மினிஸ்டர் தான் ரிப்பனை வெட்டி திறந்து விடணும். அந்த இடத்துல திமுக எம்எல்ஏ இருக்காருன்னு சீஃப் மினிஸ்டர் குத்துருவாரு, எப்பா நீ கட் பண்ணுப்பான்ட்டு. புரோட்டோகால் படி நாம்ஸ் படி, ஐயோ அந்த புரோட்டோகால்னா உன்ன அதுக்கும் இது ஒண்டிதான் புரோட்டோகாலா?
இவங்களுக்கெல்லாம் பரோட்டாவும் சால்னாவும் தான் தெரியும், புரோட்டோகால் எப்படி உங்களுக்கு தெரியும்? சோ இதை எடுத்துக்கிட்டு வந்துட்டார் ஆதவ அர்ஜுனா. இப்ப எப்படிடா ஏங்க, என்னதான் ரீல்ஸ் மத்தியில மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டாலும் இங்க பொதுக்கூட்டத்துல கேட்கணும்ல. பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீங்க திமுகன்னா யாரால அசைக்க முடியாது. என்ன கேவலம் பண்ணி வச்சிருக்கிறீங்க மேயர் அவர்களே. எங்களுடைய பல்லவி அக்கா குழந்தைய விட்டுட்டு அங்க வந்து ரிப்பன் கட் பண்ண வந்தா அவங்க கிட்ட கொடுக்கல. இதுதான் திமுக, இப்படிதான் திமுக பண்ணும். ஏண்டா ரூல்ஸ் மீறிந்து நீங்க பாஸ், நீங்க ரூல்ஸ் மீறிட்டு திமுக மேல பழிய போடக்கூடாது. அங்க உட்காந்துக்கின்னு இப்போ அதை அப்படியே சென்டிமெண்டா மாத்துறது. அதாவது நாங்க இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செய்ய போறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதுதான் திமுகவும் அதிமுகவும். ஆனா இவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்கன்னா, பாத்தீங்களா எங்க பல்லவி அக்காவுக்கு ரிப்பனை கட் பண்ண கத்திரிக்கோள் கொடுக்கல, பாத்தீங்களா பல்லவி அக்காவுக்கு கேண்டில் விலைக்கு ஏத்த கேண்டில கொடுக்கல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம், பிளீஸ் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எங்க ஆளுங்க கவுன்சிலர் ஆயிடுவாங்க, எங்க ஆளுங்க கவுன்சிலர் ஆனா எங்க ஆளுங்க மேயர் ஆயிடுவாங்க, மேயர் ஆனாதான் இந்த திமுக நம்ம பாடம் புகுத்த முடியும். திமுக நான் சேலஞ்ச் விடுறேன், திமுக ஒரு மேயர் நீ ஜெயிச்சு காட்டிட பார்க்கலாம். புரியுதா? இதுதான் அழுமூஞ்சி அரசியல். ஏங்க இந்த தொகுதியில இந்த வார்டுல இவ்வளவு பேருக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், இதை செஞ்சு கொடுத்துருக்கேன், இந்த செயல் திட்டங்கள் பண்ணிருக்கேன். தைரியமா இப்படி பேசுறது அரசியல். உக்காந்துக்கிட்டு கேண்டில தரல, உக்காந்துட்டு கத்திரிக்கோலை தரல, பாத்தீங்களா அழுவ வச்சுட்டாங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க இளைஞர்களே பெண்களே. அதான் திருப்பி சொல்றல, இவங்க கிட்ட அரசியல் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி அரசியல் செய்யுமானா செய்யாதுங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன் இவங்க கிட்ட அரசியல் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு. ஏங்க உதயநிதி போய் பேசினாருங்க, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன்ல நன்றி தெரிவிச்சாரு. ஏன் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதிக்கு போய் நன்றி தெரிவிச்சாரு. ஒரு வார்த்தை சிம்பத்தி ஓட்டு எதுனா தேடினாங்களா? முதலமைச்சர் போகும்போது பேசிக்கிட்டே போலாமே, நான் எவ்வளவோ இங்க நலத்திட்ட உதவிகள் செஞ்சேன், பட் இருந்தாலும் நீங்க என்ன தோக்கச்சிட்டீங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அழுது இருக்கலாமே, பண்ணல. பின்னாடி நின்ற சேகர் பாபு வேணா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அழுதுன்னு வந்தாரு, பட் அவரும் எதுவும் பேசல. ஏங்க உதயநிதி சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் போனாரு, அங்க நின்னுக்கிட்டு எங்க அப்பா எவ்வளவு நல்லது பண்ணாரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எவ்வளவு நல்லது பண்ணாரு, பட் இருந்தாலும் கொளத்தூர் தொகுதி மக்கள் தோக்கடிச்சிட்டீங்க, எல்லா தலைவர்களும் வருந்துறாங்க, எல்லா மாநில தலைவர்களும் வருந்துறாங்க, ஏன் இந்தியால இருக்கிற தலைவர்களே வருந்துறாங்க, எப்படி மு.க. ஸ்டாலின் தோத்து போனாரு, ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க கொளத்தூர்ல அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, அவரு எப்படா தோக்கச்சிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு ஒரு 4 சொட்டு தண்ணீர் விடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உதயநிதியால இப்படி பேச முடியாதா? சிம்பத்தி தேட முடியாதா? அழுமூஞ்சி அரசியல் பண்ண முடியாதா? உதயநிதியால பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுக அப்படி வராது. எதா இருந்தாலும் அவங்க ஓட்டு கேட்டுன்னு சுத்துறது எப்படி, நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், நாங்க இவ்வளவு பண்ணிருக்கிறோம், ஓட்டு போடுங்க, இப்படிதான் தேடின்னு சுத்துவாங்களே தவிர்த்து உக்காந்துக்கிட்டு அழுவுற அரசியல் திமுகவுக்கு தெரியுமானா தெரியாது. அந்த அழுவுற அரசியல் தெரிஞ்ச ஒரே கட்சி உலகத்தில் இருக்கிறது என்றால் அது டிவிக்கே தான். ஏன்னா தலைவரும் போயிட்டு அழுதுதான் இருப்பாரு, பரிதாப ஓட்டு தான் கேட்பாரு. இந்த மாதிரி ஆதவ அர்ஜுன் போய் பேசிட்டு வாப்பானா, இவரும் உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பேச தெரியுமே தவிர்த்து வேற எதுவுமே பேச தெரியாது. ஏங்க அப்படியே ஒரு பெருமையா, அதான் இந்த ஆணவத்துல ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஆணவத்துல ஆடுற மாதிரி 5 நிமிஷத்திலேயே கொளத்தூர்ல பேசிட்டு எங்க தலைவர் கொளத்தூர்ல வந்து தோக்கச்சாரு. யார் முதல்வர் சொல்றாரு, விஜய் வந்து 5 நிமிஷம் தான் பேசினாப்லையா, அந்த 5 நிமிஷத்துக்கே வந்து ஸ்டாலின் தோத்து போயிட்டாரா கொளத்தூர் தொகுதியில. வாசே, உன் தலைவரே அங்க போய் பேசாம இருந்தா கூட நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. உன் தலைவர் பேசுறதுனாலதான் அங்க ஓட்டு போட்டான்றது கிடையாது. ஏதோ ஒரு மாற்றம் வேணும், விஜய்ன்ற பிம்பம் வந்து நின்னுடுச்சு, சரி விஜய்க்கு ஓட்டு போடுவோம் தான் ஓட்டு போட்டானே தவிர்த்து உன் தலைவன் பேசுனனால ஓட்டு போடல. எங்க எதுனா தொகுதி மக்களை போய் கொஞ்சம் கேள, மேடம் நீங்க எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, யாருன்னா ஒருத்தர். எங்க நாங்க 234 தொகுதியில் நீங்க 108ல ஜெயிச்சிருக்கீங்களே, 108 தொகுதியில போயிட்டு யார்கிட்டனா போயிட்டு விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேளுங்க, யாருன்னா ஒருத்தர். விஜய் எங்களுக்காக இந்த திட்டத்துக்கு குரல் கொடுத்தார், விஜய் இதற்காக போராடினார். விஜய் என்னங்க 30 நிமிஷம் 40 நிமிஷம் சாலிடா பேசுறாருங்க, இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு எடுத்துரைக்கிறாருங்க. எங்களை அப்படியே வந்து சீட் எட்ஜில் உட்கார வச்சுன்னு இருக்காரு. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுறது என்ன, விஜய் அழகா இருக்காரு ஓட்டு போட்டு,
விஜய் சிரிப்பு சூப்பரா இருக்குது ஓட்டு போட்டோம், விஜய் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு ஓட்டு போட்டோம், விஜய் கியூட்டா நடிச்சாரு ஓட்டு போட்டோம். இப்படித்தானே சொல்றாங்க. யாருன்னா முதலமைச்சர் விஜய்க்கு அவர் பேசினால ஓட்டு போட்டோம், அவர் கேட்டனால ஓட்டு போட்டோம், யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்களா? டைம், ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம். சரி, உதயசூரியன் ரெட்டலே குத்திட்டோமே, வேற யாருக்குன்னா ஒரு வாட்டி குத்தி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு குத்தி இருக்காங்களே தவிர்த்து உங்க மேல ஒண்ணுமோ பேராசப்பட்டு அதங்கத்துல சந்தோஷப்பட்டு யாரும் ஓட்டு போடல உங்களுக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அதை அர்ஜுன், இதை தக்க வைக்கணும். நீங்க ஒன்னே தெரியும், ஆணவத்துல இப்படி ஆடக்கூடாது. 108 ஜெயிச்சிட்டோம், நெக்ஸ்ட் 234 ஜெயிக்க போறோம், எல்லா மேயரும் ஜெயிக்க போறோம்னு ஆணவத்துல சொல்லக்கூடாது. இந்த 108 தொகுதியிலேயாச்சும் நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்களே, அந்த மக்களின் நம்பிக்கையை நம்ம பெறணும். நம்ம எப்படின்னா இன்னும் மக்கள் கிட்ட போய் சேரணும், மக்களுக்கு அவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு வேலை செய்யணும். ஏன் நான் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனை கேட்கிறேன், இவர் என்ன சொல்றாருன்னா ஊழல்கள் நிறைந்த துறைன்னு இருக்கான், அது பட்டியலிடுறாரு. அந்த துறையெல்லாம் பட்டியலிட்டுட்டு இனிமேட்டு அங்க ஊழல் இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆதவ அர்ஜுனை கேட்கிறேன், நீங்க படிப்புக்கு முக்கியத்துவம் தர ஆளுன்னு தானே படிப்புன்றீங்க. ஏன் கல்வித்துறைக்கு கீழே நீங்க அமைச்சர் ஆகியிருக்கலாமே? ஏன் மின்சாரத்துல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும், கொதித்து எரிஞ்சுன்னு இருக்காங்க. நீங்க என்ன செய்யணும், ஒரு வீரன், ஒரு சூப்பர்மேன் நீங்க ஆதவ அர்ஜுன். இல்ல உங்க முதலமைச்சரை எடுத்துக்கோங்க, 2 பேரும் சூப்பர்மேன் தானே. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஏங்க மின்சாரத்துறையை நாங்க எடுத்துக்கிறோங்க, போக்குவரத்து துறையை நாங்க எடுத்துக்கிறோங்க, இது 2மே சவால் நிறைந்த துறைகள்ங்க, நாங்க நின்று சரி பண்றோங்க சொல்லியிருக்கலாம்ல. யாருமே அந்த சைடு போல. பாவம், மின்சாரத்துறையை தூக்கி சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட குத்துட்டாங்க, அவர் தகிட தாம் தகிடன்றாரு. போக்குவரத்து துறையை தூக்கி இவர்கிட்ட சேலம் பார்த்திபன் அவர் பேரு, அவர்கிட்ட கொடுத்து அவர் தாம் தகிட தீம் தகிட தோம் தகிடன்னு போயிட்டு. ஏன்னா இந்த துறைகள்லாம் சங்கங்கள் ஜாஸ்தியா இருக்கும், ஏழ்றைகள் ஜாஸ்தியா இருக்கும், மக்கள் கிட்ட தினசரி குறைபாடுகள் வர தொகுதிகள் இது. இந்த தொகுதியெல்லாம் உங்களால சமாளிக்க முடியுமானா, இந்த துறையில சமாளிக்க முடியுமானா முடியாது. அதிக வருமானம் வர துறைகள் எதுவோ அதை தூக்கிட்டு ஆதவ அர்ஜுன் உட்காந்துட்டாரு. எங்க பொதுப்பணித்துறையில நீங்க ஆட்டைய போட்டாலும் வெளியில தெரியறது கஷ்டம். ஏங்க பிரிட்ஜ் கட்டுவாங்க, ரோடு போடுவாங்க, இங்க போயிட்டு என்ன ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு என்னத்த தெரியும்? தெரியாது. இதே மின்சாரத்துறை எடுத்துட்டீங்கன்னு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவுக்கு வாங்கினாங்க, இந்த பாகங்கள் எவ்வளவு வாங்கினாங்க, அடுத்த ஸ்டேட் எவ்வளவுக்கு வாங்குது, நம்ம எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு ஒரு கம்பாரிசன் பண்ணாலே அதுல இருக்கிற ஊழல் வெளியில வந்துடும். ஆதவ அர்ஜுனா தான் பார்த்தாப்ல, ஆஹா டேய், இந்த மாதிரி துறைகள்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னா நம்ம எப்படின்னா சிக்கிப்போம், நம்ம வேற அடுத்த விஜயா மாறணும். ஸோ அந்த மாதிரி துறையெல்லாம் வேணாம். கண்டுபிடிக்க முடியாத துறை எது? பொதுப்பணித்துறை. தூக்குடாத. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே, இஸ் அ ஸ்போர்ட்ஸ், அதில் நான் உள்ள போய் இது பண்ண விரும்பல. ஏன்னா இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஆப்வியஸா ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஸோ அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. உதயநிதியே நல்லது தான் பண்ணி வச்சிருந்தாரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். எவ்வளோ பேருங்க, ஏங்க தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் நேஷனலில் போயிட்டு ஜெயிக்க வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி சார் தான். ஸோ ஓகே, அந்த ஸ்போர்ட்ஸை எடுத்தாரு, அதுலேயும் அவர் நல்லது பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான். உடனே பொதுப்பணித்துறையிலேருந்து ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு 4 பேர் வெளில வந்து பேசுறாங்க, கான்ட்ராக்ட்ல ஏதோ ஊழல் வேணாம், கமிஷன் வேணாம்னு சொல்லிட்டாரு ஆதவ அர்ஜுன் சார், இனிமேட்டு நாங்க எங்க வேலையை ஒழுங்கா பார்ப்போம். இந்த பேசின கேரக்டர்ஸ்லாம் யாரா இருக்கும்னு பார்த்தா ஆதவ அர்ஜுன் அவங்க கிட்டதான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருப்பாப்ல. டேய், என்கிட்ட எவனா ஸ்ட்ரைட்டா வந்தா நான் மாட்டிப்பேன். ஸோ நீங்க இங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, நீங்க இங்க பார்த்து கீசி பேசி கட்டிங் கிட்டிங் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சைலண்டா வச்சுப்பேன், என்ன யாரும் ஸ்ட்ரைட்டா கோத்து விட்டுறாதீங்க. ஸோ எது அதிக வருமானம் வருமோ அந்த வருமானம் மிக்க துறையை வச்சுக்கிட்டு இவரெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறத பத்தி பேசிட்டு இருக்காரு. அதை ஒண்ணு தெரிஞ்சு, அதுவும் ஒண்ணு சொல்றாரு, தேர்தல் என்பது மக்களுடைய நம்பிக்கை, கவர்ச்சி அல்ல. தேர்தலுடைய வெற்றி கவர்ச்சி அல்ல, மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உருவாக்குவது ஒரு தலைவனுடைய வேலை. அரசியல் என்பது மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் உருவாக்குவது. தேர்தல் வெற்றி என்பது என்ன? கவர்ச்சியால் வந்தது தேர்தல் வெற்றி கிடையாது. மக்களின் நம்பிக்கையை பெற்று வருவதுதான் தேர்தல் வெற்றி. அந்த நம்பிக்கை வரும் அளவுக்கு உழைக்க வேண்டியது தலைவருடைய பண்பு. ஏன் தலைவர் உழைச்சாரு? யாரு? விஜய் வந்து மக்கள் நம்பிக்கையை பெறுற அளவுக்கு உழைச்சாராம். என்ன உழைச்சாரு? சைக்கிள் ஓட்டினாரு, ஆர்டின் விட்டாப்ல, சைக்கிளை தடுதுப்புன்னு ரோட்ல போட்டு ஓடி போனாப்ல, வர வழியிலலாம் கையை காட்டுன்னு வந்தாப்ல, 41 பேரை கரூர்ல காலி பண்ணிட்டாப்ல, காலி பண்ண குடும்பத்தை தூக்கின்னு வந்து மகாபலிபுரத்துல ஆறுதல் கொடுத்தாப்ல. இதுதானே உங்க தலைவர் பண்ணுது.
வேற என்ன நம்பிக்கை வரும் வழியில உங்க தலைவர் பண்ணாரு, அப்படி பண்ணி தான் மக்கள் கிட்ட நம்பிக்கை வர வச்சோன்னு சொல்றீங்களே, என்ன நம்பிக்கை வர வச்சாரு, எப்படி வர வச்சாரு நீங்களாச்சும் சொல்லுங்க. இல்ல பல போராட்டங்கள் பண்ணி ஜெயிலுக்கு போனாப்லையா? ஏங்க உதயநிதி பேசும்போது சொன்னாரு, நீங்க கவர்ச்சியான அரசியல் இல்லைன்றீங்களே, அப்ப என்ன பண்ணி நீங்க மக்கள் நம்பிக்கை பெற்றீங்க? கலைஞர் மாதிரி இந்து திணிப்புக்கு எதிராக போராடி சிறைக்கு போனீங்களா, இல்ல ஸ்டாலின் மாதிரி விசால கைது செய்யப்பட்டீங்களா? எப்படி என்ன நம்பிக்கை பெற்றீங்க சொல்லுங்க. மிஸ்டர் ஆதவ் நீங்களும் சொல்லலாம். எந்த அடிப்படையில மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க சொல்லுங்களேன். கவர்ச்சி தான். அத திமுக சொல்லிச்சான். அதாவது திமுக ஏத்துக்க மாட்டுதான். விஜய் வெற்றி பெற்றதை ஏத்துக்காம திமுக இது ஒரு கவர்ச்சியால இவங்க வென்றுட்டாங்க. எஸ், இன்னைக்கும் மக்கள் எவ்வளவு ரீல்ஸ் வருதுங்க. இன்னைக்கும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம ஓட்டு போட்டுட்டோம், இவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரியாம ஓட்டு போட்டுட்டோம், சும்மா ஓட்டு போட்டுட்டோம், இல்ல ஒரே வாட்டி போட்டு பார்ப்போம்னு ஓட்டு போட்டுட்டோம், இப்படித்தான் சொல்லுறாங்க. சோ இவர் என்னன்னா இந்த ஒரு அழுமூஞ்சி அரசியல், அப்புறமா பாத்தீங்கன்னா பழி போடுற அரசியல். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கான வேலையை இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்கெங்க கரண்ட் கட் ஆகுது, எங்கெங்க குப்பை வரல, எங்கெங்க சாக்கடை இல்ல, இது எல்லாத்துக்கும் திமுக கவுன்சிலரும் மேயர் தான் காரணம். ஏன்னா இவங்க அள்ள விட மாட்டாங்க, எங்க அரசாங்கம் மேல கெட்ட பேர் வரணும்ட்டு இவங்க அள்ள விட மாட்டாங்க. எந்த கவுன்சிலர்னா இதை பண்ணுவானா நீங்க சொல்லுங்களேன். அந்த ஊர் சுத்தமா இருந்தாதான் அந்த ஊர் மக்கள் அவனுக்கு நெக்ஸ்ட் ஓட்டு போடுவாங்க. அந்த ஊர் சுத்தமா இல்ல, சாக்கடை இல்லாம கவுன்சிலர் இருந்தா நெக்ஸ்ட் வாட்டி அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவாங்களா அந்த மக்கள்? சோ இதுதான் பழி போடுற அரசியல். சோ இதை எப்படி சென்டிமெண்டா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. எங்க மேல எந்த பழியும் இல்ல, அதாவது நாங்க எதுவும் பண்ணல, திமுக கவுன்சிலருங்க தான் கீழே நின்னுக்கிட்டு வேலையை செய்ய விடாம பண்றாங்க. இவங்க கிட்ட ஆக்சுவலா அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டங்க. பாவம் திமுக, பாவம் திமுக. அதிமுக நிலைமை அது ஐயோ பாவம் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா திமுக ரொம்ப பாவம். இவங்க கிட்ட எது பண்ணாலுமே அது தப்பாதான் போய் முடியும். ஒரு 25-30 நிமிஷம் பேசுற கேரக்டர்ஸ் ஃபுல்லா திமுக பத்தி தான் பேசுதுன்னா, அப்போ அந்த எதிர்ப்பலையை ஜாஸ்தியாக தான் பாக்குறாங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. பட் இது எவ்வளவு ஒரு நாளைக்கு கேரி ஓவர் ஆகும்? ஒரு மாசம் திமுக பத்தி பேசலாம், 2 மாசம் பேசலாம், 6 மாசம் பேசலாம், 1 வருஷம் பேசலாம். 1 வருஷம் கழிச்சும் திமுக திமுக திமுகன்னு சொல்லி இந்த மக்கள் அதற்கு அப்புறமும் இவங்களை கேள்வி கேட்காம இருந்தாங்கன்னா அது மக்கள் மேல இருக்கிற குறை. ஒரு மீட்டிங் போட்டு இருக்காப்ல, நம்பர் 2 பொசிஷன் நினைக்கிறேன் ஒரு மினிஸ்டர், நம்பர் 2 நம்பர் 3 பேசுறீங்க, பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுறீங்களே, இந்த 30 நாள்ல இவ்வளவு கொலை நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தை? கரண்ட் கட் ஆகி அங்கங்க மக்கள் ரோட்டுக்கும் பீச்சுக்கும் இபி ஸ்டேஷனுக்கும் போய் போராடின்னு இருக்கான். காத்து வரலன்னு பீச்சுக்கு போறாங்க மக்கள் நைட் டைம்ல, 1 மணி 2 மணி டைம்ல. அதை பத்தி எதுனா பேசுனீங்களா? கோவை சூலூர்ல ஒரு பொண்ணை தூக்கின சின்ன குழந்தைய வாயை உடைச்சு கழுத்தை நெருக்கி சாவச்சாங்களே, அதை பத்தி மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் எதுனா பேசினாரா? பாலியல் வன்கொடுமை அங்கங்க நடந்துட்டு இருக்கு. நேத்து ஒரு பையன், ஸ்கூல் பையன் இறந்து போறான், அதை பத்தி எதுனா பேசினாரா? ஆனா இவங்களை பத்தி நம்பலாம் பேசினா என்ன நீங்க உடனே பேசுறீங்க? 6 மாசம் டைம் கேட்டோம்ல, அப்ப இப்ப செத்து போனவங்களுக்கு எல்லாம் நாங்க 6 மாசம் கழிச்சு குரல் கொடுக்கிட்டா? இப்ப பேசாம இந்த கொலையை பத்தி எல்லாம் பேசாம 6 மாசம் கழிச்ச பிறகு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோவை சூலூர்ல ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டையில ஒரு கொலை நடந்துச்சு. 6 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா கடலூர்ல ஒரு கொலை நடந்துச்சு. அப்படி பேசுவானாங்க? அழுகுறாங்க. அழுமூஞ்சி அரசியல். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் ஜெயிச்சிட்டீங்க, மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க. சோ இனிமேட்டாச்சு கொஞ்சம் அரசியல் பண்ணுங்க, அழுவாதீங்க. பழியே போட்டுக்கின்னு எவ்வளவு நாள் தான் உங்களால தள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு பழியே போட்டுக்கின்னு எவ்வளவு நாள் தப்ப? இவர் சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை வச்சுதான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது ரீல்ஸால தான் ஜெயிச்சிங்க, ரீல்ஸ் கட்சி தான். அதை முதலமைச்சர் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை வச்சுதான் இவங்க ஜெயிச்சாங்க. உடனே இவரு கலாய்கிறாராம். வேணா நீங்க இன்ஸ்டாகிராம் ஓனர் இங்க தான் இருக்கிறாரு, ஃபேஸ்புக் ஓனர் அங்கதான் இருக்கிறாரு, 2 பேரையும் கூப்பிட்டு வேணா திமுக சேர்த்துக்கோங்க, அப்பயாச்சும் நீங்க 200 ஜெயிக்கிறீங்களா பார்க்கலாம். கலாய்கிறாராம். நான் இவரை கேட்கிறேன், இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் மூடிட்டு, இல்ல இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் இங்க இல்லைன்னா உங்க கட்சி எங்க இருக்குதுன்னு எவனுமே தெரிஞ்சே இருக்கு. இந்த 2 ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும், டிவிகே கட்சியே காலி. ஏன்னா இந்த 2 ஆப்பை வச்சு மட்டும் தான் ஜெயிச்சீங்க. ஏன் அப்ப வாய்ஸ் ஆஃப் காமனை போட்டு நத்துறீங்க? ஏன் ரூட் கும்பலை வச்சு நத்துறீங்க? நீங்க தான் ஃபீல்டுல கிங் இல்ல. ஏன் வாய்ஸ் ஆஃப் காமன் உங்களுக்கு வேணும்? ஏன் ரூட் டீம் உங்களுக்கு வேணும்? இவங்களை வச்சிங்கன்னா பொய் பரப்புரை செஞ்சு எல்லா கப்புள் லாகர்ஸையும் கூப்பிட்டு, எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் கூப்பிட்டு, ஐயோ இவ்வளோ காசு தரம் வீடியோ போடுங்க, ஐயோ இவ்வளோ காசு தரம் வீடியோ போடுங்கன்ட்டு எல்லாரையும் ஒன்றிணைச்சு
இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை வச்சு தானே அரசியல் பண்ணீங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் உதயநிதியே சொன்னாரு, நம்ம தெரு தெருவா போனோம், ஊர் ஊரா போனோம், ஆனா வீடு வீடா போல. வீடு வீடா என்ன போயிடுச்சு? ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் போயிடுச்சு. உட்காந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துனுக்கிறான். எது விஜய் ஆர்டின் ஓடுறது, விஜய் அவர்கள் சைக்கிளை போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறது, இதை பார்த்துன்னு இருக்கான். ஆனா நம்ம தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்ததை பார்க்கல. ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கால தான் நீங்க வென்றீர்களானா? எஸ், அஃப்கோர்ஸ், 100% இல்லை, 1000% இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கால தான் நீங்க வென்றீங்க. ஆனா அதே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல தான் இப்போ மக்கள் உங்களை கழுவி ஊத்துறாங்க. இதே நிலை தொடரும். எந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கால நீங்க ஆட்சியை பிடிச்சிங்களோ அதே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கால உங்களுக்கு மூடு விழா நடக்கும்.